இப்போ மார்க்கெட்டில் 15,000 20,000 பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். என்ன ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் Realme P4 5G. உண்மையாகவே ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்படி உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இந்த ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டா இல்லை ஒஸ்ட்டா அப்படின்றதுக்கான கிளாரிட்டி கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் பாக்ஸ் கண்டென்ட் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க. பாக்ஸ்குள்ளே ஃபோன் இருக்குது, இதற்கான கேஸ் கொடுத்துருக்காங்க, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டிசைன் ஒன்றும் புதுசாலாம் இல்லைங்க, நம்ம நிறையவே பார்த்து பழக்கப்பட்ட டிசைன் தான். பெரிய பெரிய கேமரா ரிங் 3 ரிங் இருக்கும், பட் 2 கேமரா தான் ஆக்சுவலாக இருக்கும். அண்ட் என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ரெட் கலர் ஆப்ஷன் தான். இது போக இதில் கிரே அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. வேணா வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். பில்டு பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். பேக் இந்த சைட் ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மாடல் பெருசாக இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். பட் ஓரளவுக்கு பில்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, சாலிடு தான் பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே கம்மியாக தான் இருக்குது. 185 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. 7.58 mm திக்னஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நமக்கு IR பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒன்றுமே கிடையாது. பாட்டம்ல நமக்கு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் தான், SD கார்டு போட முடியாது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. பாட்டம்ல ஒன்று இருக்கும், இங்கே டாப்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே 140 ஹெர்ட்ஸ்க்கான ஹைப்பர் க்ளோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உண்மையிலே இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாசிட்டிவ் தாங்க. யூஸ் பண்றதுக்கு செம்ம கலர்ஃபுல்லா ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. அதோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1600 நிட்ஸ்க்கான HBM இருக்கு. 4500 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. 3840 ஹெர்ட்ஸ்க்கான PW டிம்மிங் ஃபீச்சர் இருக்கு. HDR 10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல மேக்ஸிமம் 4K HDR 60 FPS நம்மளால வீடியோஸும் ப்ளே பண்ணிக்க முடியுது. அண்ட் டிஸ்பிளேவுடைய பெசல்ஸ் பார்க்கும்போது 3 பக்கமும் பெசல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பாட்டமில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது மினிமலான பெசல்ஸ் தான் இருக்குது. நமக்கு வீடியோஸ் கண்டென்ட்லாம் வாட்ச் பண்ணும்போது ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. என்ன ஒன்றே இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பஞ்சுவல் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை மேபி இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாம். அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டென்ட் வாட்சிக்கு இன்னும் நல்லா இருக்கும். பட் இப்போவுமே டிஸ்பிளே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, வைப்ரண்ட்டான கண்டென்ட்டை நமக்கு எடுத்து ப்ளே பண்ணி கொடுக்குது. அதோட டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. அப்படின்றதுனால கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது நமக்கு லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 300% வால்யூம் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் வால்யூம் பூஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் வேறச்சலாக தான் இருக்குது. 100% வால்யூமே போதும் அப்படின்ற அளவுக்கு நல்ல லவுடான நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய பேட்டரி 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி டெஸ்ட்டை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள். பட் சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும். என்னோட யூசேஜில் கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ்க்கும் மேலே 9 ஹவர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் SOD ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றதும் கிடைக்குது. அதனால் பேட்டரி கண்டிப்பாக பாசிட்டிவ். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் 1.5 மணி நேரத்தில் 7000 mAh சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அதுவுமே பாசிட்டிவ் தான். இது போக ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் சின்ன சின்ன TWS இந்த மாதிரி கேஜெட்லாம் சார்ஜ் பண்ணணும்னா 10 வாட் ஸ்பீடில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்து பர்ஃபார்மன்ஸுக்கு இதில் நமக்கு MediaTekோட Dimensity 7400 Ultra அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 4 nm ப்ராசர், 2.6 GHzக்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ப்ராசர். இந்த பட்ஜெட் செக்மெண்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ரீசனபிளான ப்ராசர் தான். உண்மையிலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். ரியல் டைமில் நான் செக் பண்ணி பார்க்கும்போதுமே AnTuTu பார்த்தீங்கன்னா 8 lakh above அப்படின்ற AnTuTu ஸ்கோர் எனக்கு கிடைச்சிது. Geekbench ஸ்கோரில் சிங்கிள் கோர் 1032 கிடைச்சிது, மல்டி கோர் 2919 ஸ்கோர் கிடைச்சிது. CPU த்ராட்லிங்கும் 6% வரைக்கும் தான் த்ராட்டில் ஆச்சு 5 minute டெஸ்ட்டில். பட் நான் 45 minutes ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃப்ளக்சுவேஷன் அந்த கிராஃபில் நல்லா பார்க்க முடிஞ்சுது. 100%லேருந்து 80%, 20% வரைக்கும் கூட சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் அப்படின்றது CPU பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் கேமிங் ஹெவியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கங்கே ட்ராப்ஸ் இருக்கும். அண்ட் ரியல் டைமில் நான் கேம் ப்ளே பண்ணி பார்க்கும்போதுமே எனக்கு அங்கங்கே COD கேம்ஸ்லாம், நான் கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப், கொஞ்சம் லேக்லாம் வந்து அங்கங்கே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் நீங்கள் நார்மல் கேஷுவல் கேமர், கேஷுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் BGMI நான் ப்ளே பண்ணும்போது எனக்கு பெருசாக லேக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணல. அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப்ஸ் கொஞ்சம் நோட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ரொம்ப லாங் டேர்மாக நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே கேம் ப்ளே பண்ணுவீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லேக் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கேமிங்லாம் கேஷுவலாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹார்ட் கோராக நீங்கள் கேம் ப்ளேலாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு
கேம் ப்ளே பண்ணுற மாதிரி அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் மற்றபடி நார்மல் ஆப் யூசேஜ் எல்லாத்துக்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹீட்டிங் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. நான் 92 ரன் பண்ணும்போது 41 டிகிரி போச்சு. அதே மாதிரி கேமரா அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது 41 டிகிரி வரைக்கும் போச்சு. கேம் விளையாடும் போது 39-40 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு. பட் அது வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7000 mm² ஏர் ஃப்ளோ விசி கூலிங் சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு மொபைலை வந்து கூலாக தான் வச்சுக்குது. அதே மாதிரி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது என்கிட்ட இருக்கிறது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். இதில் எக்ஸ்பேண்டபிள் ரேமாக உங்களுக்கு 8GBக்கான ரேம் இருக்கும், ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கும்ல. ஸோ அதையும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 6GB ரேமில் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஆப்ஸ் வரைக்கும், 15 ஆப்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான், 10 to 15 ஆப்ஸ் வரைக்கும் வச்சு பேக்ரவுண்டில் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. எதுவும் லோட் ஆகாமல் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. அதுக்கு மேலே நீங்கள் ஆப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோட் ஆகி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை அதிகமான ஆப்ஸை நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னா 8GB ரேம் அந்த மாதிரி நீங்கள் போகிறது நல்லதாக இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் டெஸ்ட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 96,000 above அப்படின்ற ஸ்கோர் கிடச்சிது. ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2032 MB கிடச்சிது. ரைட் ஸ்பீட் 1270 Mbps கிடச்சிது. இந்த பட்ஜெட்டுக்கு ரைட் ஸ்பீட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம், UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் நமக்கு இருக்குது. அடுத்து இன்டர்நெட் அண்ட் கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு பெருசாக பஞ்சாயத்து இல்லை. என்னோட பிரைமரி சிம் ஜியோ சிம் அண்ட் விஐ ரெண்டுத்தையுமே நான் இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜியோவில் 5G இருக்குது, விஐயில் வந்து 4G தான் இருக்குது. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். 4G 5G ரெண்டுத்தையுமே வந்து நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது. அண்ட் கால் பேசும்போதுமே எனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 276 Mbps வரைக்கும் கிடச்சிது. அப்லோட் ஸ்பீட் 4.15 Mbps வரைக்கும் நமக்கு கிடச்சிது. அண்ட் இது வந்து டெஸ்ட் ரிசல்ட் தான். ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போதுமே எனக்கு டவுன்லோடிங் ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. பெருசாக எனக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து மாதிரி தெரியல. சார் இப்போ வரைக்கும் பெருசாக பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்றியா? இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எங்கடா பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா கேமராவில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது. ஆக்சுவலி பின்பக்கம் நமக்கு 3 கேமரா மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி 2 கேமரா தான். பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஓரளவுக்கு நல்ல கேமரா தான். ஆக்சுவலி ரியல் டைம்லேயுமே நான் கேமரா சாம்பிள்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலி டீட்டெயில்ஸ் இல்லை, பட் ஷார்ப்பை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர்ஸ்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக டல்லாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் லெவலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஷார்ப்னஸ் அப்படின்றது நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்கின் டோன்ஸ் லைட்டாக கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரின்னு ஃபீல் லைட்டாக இருக்குது. மேபி அது ஒரு சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் டோன்ஸ் வரது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஸ்கின் டோன்ஸ் வந்து நேச்சுரலாக தான் இருக்குது, பெருசாக மேக்கப் போடுற மாதிரிலாம் இல்லை. பட் கொஞ்சம் ரஃப்பாக நமக்கு காட்டுது. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி வைஸ் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்குது. லோ லைட்லேயுமே ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. HDR பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. ஸோ ஃபோட்டோ ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் போர்ட்ரைட் அப்படின்னு வரும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எனக்கு அந்தளவுக்கு லுக்காகவுமே நல்லா இல்லை. எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. கண்டிப்பாக நம்மளுடைய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்ருவோம். மற்றபடி வீடியோன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நிறைய ஷேக்கினஸ் வீடியோஸ் எடுக்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வீடியோடைய கிளாரிட்டியுமே 4K 30 FPSல எடுத்தாலும் அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓவரால் வீடியோ எல்லாமே இந்த ஃபோனில் இருந்துச்சு. இது போக அதர் ஃபீச்சராக Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 லேட்டஸ்ட்டான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. IP65 அண்ட் 66 ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ 68 ரேட்டிங் கிடையாது. தண்ணிக்குள்ளலாம் போட முடியாது. அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தெளிக்குது, டஸ்ட்டு, அதில் இதெல்லாம் உங்களை வந்து பாதுகாத்துரும். அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் Realme UI 6க்கு கீழே Android 15 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். அண்ட் இதோட UI பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் Oxygen OS OnePlus உடைய அந்த Oxygen OS நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Oxygen OS ஃபீல் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிடும். பட் அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி Oxygen OSல உங்களுக்கு ஆட்ஸ் பிளாட்வர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. பட் இதில் நிறைய பிளாட்வர்ஸ், நிறைய தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த Oxygen OSல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு இருக்கும். ஸோ அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் AI ஃபீச்சர்ஸும் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த AI எடிட்டு, AI டெக்ஸ்ட் ஸ்கேனு, AI ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரியான சில AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி, ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்
ப்ரைஸிங்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6+128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்ற ப்ரைஸிங் இப்போதைக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆஃபரில் 16,000 15,000 வரைக்கும் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. 16 15க்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட் இது ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்கும். பட் 18,000 அப்படின்ற ப்ரைஸிங் வரும்போது கேமரா அண்ட் கேமிங் ரொம்ப ஹெவியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப பெருசாக ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்காது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படின்ற லெவலுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கேமிங் அதே மாதிரி டிஸ்பிளே பேட்டரி மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாகவே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் மெயினாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். மற்றபடி நீங்கள் ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்க, நான் கேமிங் தான் அதிகமாகவே விளாடுவேன், அதே மாதிரி எனக்கு கேமரா ரொம்பவே நல்லா இருக்கணும், பக்காவாக இருக்கணும், வீடியோக்கெலாம் எனக்கு பக்காவாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போக வேணாம்.